உங்கள் வேலைகள் எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதுக்காக ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு இந்த வேலையில் வந்து இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருக்குமே அன்போட ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உற்சாகமான மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேஸ் மீட்டில் நம்ம எப்பவுமே ஒரு பேசிக்கே கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அட்வான்ஸாகவும் நம்ம கற்றுக்கிறது நம்ம டீமில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, தொடர்ந்து பயணிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வரப்போகிற விஷயங்களை நம்ம முன்கூட்டியே நம்ம ப்ராடக்ட் பேஸ்லையும் சரி, சிஸ்டம் பேஸ்லையும் சரி, நம்ம வந்து அவேர்னஸோட நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது வெளியில போய் பேசும்போது தான் நமக்கு தெரியுது நம்ம எவ்வளோ அவேர்னஸ்ல நம்ம இருக்கிறோம், எவ்வளோ முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு. ரொம்ப தற்பெருமையெல்லாம் இல்லை, உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம பார்க்குற பார்வை வேற. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்காக நம்ம வெங்கடபதி சார் வந்து வெரி கமிட்டட் பர்சன். ஸோ அற்புதமா இன்னைக்கு கேன்சர் பத்தி ரொம்ப தெளிவான விஷயங்களை ரொம்ப நமக்கு அட்வான்ஸா அருமையா நமக்கு வந்து அதுக்காக வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டோட ரோசர்ல இருந்து ஸோ ஒரு ப்ரைவேட் கன்சர்ன்ல அருமையா ஒர்க் பண்ணிட்டு ஸோ இந்த நேரத்தை வந்து ஒதுக்கி அவருக்கு அருமையா நமக்கெல்லாம் இந்த செய்தியை கொடுக்கணும்னு அருமையா கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள ரொம்ப அன்போட சந்தோஷமா உற்சாகமா வரவேற்கிறதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ் சார். நன்றி ஜெயக்குமார் சார். நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ஸோ இந்த மாலை நேரத்தில் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த டிஆர்எஸ் அசோசியேட்ஸ்க்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குரல், நமக்கு பிடிச்ச ஒரு குரல், ஓகேங்களா? ஸோ எப்பவுமே அந்த குரல் அப்படிங்கிறது யாருக்குமே மறக்காது, திருக்குறள் அப்படிங்கிறது மறக்காது, ஓகேங்களா? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இதோட அர்த்தம் அப்படி என்னன்னா, நோய் இன்னதென்று ஆராய்ந்து, நோயின் காரணம் ஆராய்ந்து, அதை தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து, உடலுக்கு பொருந்தும்படியாக செய்ய வேண்டும். இதுதான் நம்ம ஹெல்த் ஃபர்ஸ்ட், நம்ம டிஆர்எஸ் அசோசியேட்டோட ஹெல்த் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவோட மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது தான். இது என்னன்னா, நம்ம நோய்க்கு மருந்து அப்படிங்கிறத விட நோய் என்ன காரணத்தினால வந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ அதுதான் இங்க இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற இந்தியாவில் ஒரு டாப் 10 அப்படின்னு பார்த்தா ஒரு 6வது இடத்துல பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் பாதிப்பு, நிறைய மரணங்கள், பாதிப்பு, அந்த இதெல்லாம் பார்க்கும்போது 6வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நம்ம அடையாறு, நிறைய பேர் அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டுங்கிறது போயிருப்போம், ஓகேங்களா? அங்க போனா ஒரு பெரிய போர்டு, ஒரு ஃப்ளெக்ஸ்ல வந்து இருக்கும், லிவ் வித் கேன்சர், ஃபைட் வித் கேன்சர், பட் பெட்டர் தென் ப்ரிவென்ஷன், ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு இங்க, அது வராம நம்ம எப்படி தடுக்கிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம இது பண்றோம். ஸோ கேன்சர் அப்படிங்கிறது என்ன? நம்ம உடம்புல வந்து கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. அந்த கோடிக்கணக்கான செல்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா திசுக்கள் எல்லாம் சேர்ந்து ஆர்கான் எல்லாம் சேர்ந்து நம்ம உருவம். இதுதான் பேசிக். இதுல வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற செல்ஸும், ரத்தத்துல இருக்கட்டும், நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்கு, போன்ல இருக்கட்டும், எல்லாமே ஆக்கம், வளர்ச்சி, அழிவு, இது வந்து ஆயிட்டே இருக்கும். ரெண்டாவது, ஒரு நல்ல செல்லுங்கிறது வந்து 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 16 ஆகும், 16 64, அந்த மாதிரி மல்டிப்ளை ஆயிட்டு போயிட்டு இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஹியூமன் பாடி இருக்கிற, ஹியூமனா நல்லா இருக்கிற ஆட்களுக்கு. இதே இது இந்த கேன்சர் செல்ஸ் அப்படிங்கிறது டியூமர் அப்படிம்போம், ஆங்கோ அந்த இது சொல்லுவாங்க. இந்த கேன்சர் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து அது வந்து அன்கண்ட்ரோல் குரோத்தா இருக்கும்.
ஓகேங்களா? அன்கண்ட்ரோல் குரோத்தா இருக்கும். எங்க வேணா இருக்கும். டிஃபரண்ட் பார்ட்ஸ்ல இருக்கும். அப்புறம் வந்து நார்மலா இருக்கிறத செயல்பட விடாது. இன்கேஸ் நம்ம அந்த தொண்டையில இந்த குரல் வளையில ஏதாச்சும் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத நாள் பேசும்போது நல்லா பேசுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கரகரப்பா பேசுவாங்க. என்னன்னா, அங்க பாதிப்பு இருக்கும். ஓகேங்களா? அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அப்புறம் பேசுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கேன்சர். என்னென்ன மாரி பேர்ல அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்சினோமாஸ் அப்படிம்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரிஜின் இதான். செல்லுகள்ல டேமேஜ் ஆயி அது டியூமரா மாறி வர்றது கேன்சர் தான் அது. லங்ஸ், பிரஸ்ட் கேன்சரு, குடல்ல இருக்கிறது இதெல்லாம் அந்த இதுதான். அடுத்தது சார்கோமாஸ் அப்படிம்பாங்க. சார்கோமாஸ் அப்படிங்கிறது வந்து போன் கேன்சரு, மசில்ஸ் இந்த டிஷ்யூ பேஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ அடுத்த லெவல் கொண்டு போகும். அதுக்கடுத்து பிளட்ல வர்றது வந்து லூக்கேமியா. அதுக்கடுத்து லிம்ப்ஸ் நிணநீர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிம்ப்ஸ்ல வர்றது இம்யூன் சிஸ்டத்த இது பண்ணி கொடுக்கும். கெடுதல் பண்ணி கொடுக்கும். அடுத்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கேன்சர். பிரெயின், ஸ்பைனல் கார்ட்ல இது மாரி வர்றது. இது அந்த ஏரியாவ பொறுத்து எதுல வருதுன்னு பொறுத்து நமக்கு இதாகும். ஓகேங்களா? ஸோ இந்த கேன்சரோட பொதுவான இது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த செல்லுகள் நார்மல் எப்பவுமே நார்மல் செல்ஸ் வந்து ஆக்கம், வளர்ச்சி, அழிவு. இந்த 3 வேலையும் செஞ்சுகிட்டு இருக்கும். ஆனா இந்த இது வந்து இதுக்கு இறப்பே இல்லை. ஒன்ஸ் வந்து இந்த டியூமரா இந்த கேன்சர் செல்லா மாறிடுச்சு, அப்நார்மல் ஆயிருச்சுன்னா, அது வந்து அழியவே அழியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாரி அதோட வளர்ச்சியும் தடுக்க முடியாது. அது என்ன பண்ணும்னா, பக்கத்துல இருக்க செல் எல்லாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணி, அத கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். இன்க்ளூடிங் அந்த குரோமோசோம்ல இருக்கிற டிலோமர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஏஜிங் ஆயுள நீட்டித்து குடுக்கிற டிலோமேர கூட அது அது வசப்படுத்திக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அதே மாரி ஃபாஸ்ட்டா வளரும். மூவபிள் எல்லா பக்கமும் மூவபிள் போயிட்டு இதாயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இது வந்து எல்லா வகையிலும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன சாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கிறது நார்மல் செல்ஸ். இந்த நார்மல் செல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி 1, 2 ஆகும். 2 4 ஆகும். 4 16 ஆகும். இது எல்லாமே ஹெல்த்தி ஆரோக்கியமான செல்களா தான் இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்தது அப்நார்மல் செல் குரோத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கேன்சர் செல்லா மாறிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால சாரி. ஏதோ ஒரு காரணத்தினால இது வந்து கேன்சர் செல்லா மாறிடுச்சு அப்படின்னா, அது வந்து அதோட மல்டிபிள் 2 அது 2, 4, 6 அந்த மாரி எல்லாம் ஆகாது. பெரிய லெவல்ல மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ மாறி தான் அந்த 2வது இது. ஸோ இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ரேடிக்கல் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. அந்த ப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் நம்ம வந்துருச்சுனா தான் அது இன்ஃப்ளமேஷன் அதாவது 2 வகையா வரும். அந்த ப்ரீ ரேடிக்கல்ங்கிறத அத நாம அப்புறம் சொல்லலாம். இதிலேயே ஒரு ரைட் சைடு ஒரு 2 படங்கள் இருக்கும். நம்ம ஒவ்வொரு செல் ஆரோக்கியமான செல்னு பார்த்தீங்கன்னா, அதுல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்பாங்க. இந்த ப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணும்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இது ஒண்ணு மிஸ் ஆயிரும். அப்நார்மலா இருக்கிற கேன்சர் செல்லுல எலக்ட்ரான்ஸ் வந்து 7 இருக்கும், 6 இருக்கும், 5 இருக்கும். அந்த மாரி தான் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும்னா, பக்கத்துல இருக்கிற நல்லா இருக்கிற செல்ஸ்ல இருந்து அந்த எலக்ட்ரான புடுங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? புடுங்கிட்டு இது பேலன்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாரி அது டேமேஜ் அந்த இதுல அந்த ஃபைட்ல நடக்கிற டேமேஜ் தான் மத்த செல்களையும் கேன்சர் செல்லா மாத்தி கன்வெர்ட் ஆகும். இது தடுக்க முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய லெவல் சப்போர்ட் வந்து இது ஆக்ஸிடென்ட்ம்பாங்க. ஒரு நல்ல ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கிற செல்ஸ் செல்லுகிட்ட போயிட்டு அது என்ன பண்ணும்னா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல டெஸ்ட்ராய் பண்றதுல, கன்வெர்ட் பண்றதுல பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். அத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? சோ ஓகே. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறது நான் சொன்னேன். அது எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையா பிரிக்கலாம் இது. ஒண்ணு வந்து பாடியில. பாடியில அ வர்றது. ஒண்ணு என்னன்னா,
இன்ஃப்ளமேஷன் அது நமக்கு ஏதாச்சும் அடிபட்டு வரலாம். இல்ல நம்ம ஃபுட் ஹேபிட் பிளஸ் மத்த பழக்க வழக்கங்கள்னால டேமேஜ் ஆகி அந்த இன்ஃப்ளமேஷன்ங்கிறது வரும். அதுக்கு அடுத்தது வளர்சிதை மாற்றம். அந்த வளர்சிதை மாற்றம் போது சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அந்த இதனால டிஎன்ஏ டேமேஜ்ங்கிறது நடக்கும். இந்த மரபணு மாற்றம் டிஎன்ஏ மியூட்டேஷன்பாங்க. மரபணு மாற்றம். அதுக்கு அடுத்தது வந்து மேஜர் இன்னைக்கு பெரிய லெவல் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நம்ம டிஎன்ஏவ காலி பண்ணும். டிஎன்ஏவ மாத்தி அந்த தொந்தரவு பண்ணும். ஓகேங்களா? இது வந்து பாடிக்குள்ள வர்ற மாற்றங்கள். பாடிக்கு வெளிய வர்ற மாற்றங்கள் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹசார்டஸ், ஸ்மோக் பண்றது, ஏர் பொல்யூஷன், சன்லைட், அல்ட்ரா வயலட் ரேஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ரேடியேஷன். இன்னைக்கு மொபைல் அதிகமா யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அதுவும் ஒரு காரணம். இதனால இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிறது அதிகமாகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது நம்ம உடம்புல அதிகமாச்சுன்னா, நம்ம ஃபுட்டுல தான் எடுக்க முடியும். நம்ம பாடி வந்து எந்த இடத்துலயும் பில்ட் பண்ணாது. ஃபுட்டுல தான் எடுக்க முடியும். ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது அதிகமாச்சுன்னா, என்னன்னா ஸ்ட்ரெஸ்னால, டாக்ஸின்னால, கெமிக்கல்னால, ரேடியேஷன்னால வர்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்றதுல பெரிய லெவல்ல இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது இந்த அந்த கன்வெர்ட் பண்ணி அந்த செல் டேமேஜ்ங்கிறத இந்த இடத்துல பெரிய லெவல்ல நமக்கு தடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிவென்ஷன் அப்படிங்கன்னு வரும்போது நமக்கு மேஜரா சப்போர்ட் பண்றது வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறது இது இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு டியூமர் கேன்சர் செல் ஃபார்ம் ஆயிருச்சு. ஒரு இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் 2 இது வந்து ஒரு 4 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து அதிகமா தொந்தரவு குடுக்குற மாதிரி தெரியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாம் சின்ன கட்டி மாதிரி கன்வெர்ட் ஆகி அது உள்ளதான் வேலை செய்யும், வெளியே தெரியாது. ஒரு தேர்ட் ஸ்டேஜ்னு வரும்போது என்ன ஆகும்னா, மெல்ல அதோட ஆக்டோபஸ் மாதிரி அதோட கரங்களை இது பண்ணி ஃபர்ஸ்ட் பிளட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த பிளட்டை வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஒரே நிமிஷம். ரத்த குழாயில இருக்கிற பிளட்டை எடுக்க ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரத்த குழாய்க்குள்ளே உள்ள பூந்துரும். உள்ள பூந்து ரத்த குழாய் மூலமும் அப்புறம் லிம்ப் நிணநீர் இது இருக்கு இல்லைங்களா? அந்த இது வழியாவும் இது வந்து பாஸ் ஆகி அதுக்கு எங்கெல்லாம் போய் செட்டில் ஆகுமோ, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு 5 டைப் ஆஃப் கேன்சர்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது எங்கெல்லாம் போய் செட்டில் ஆகுதோ அங்க செட்டில் ஆயிரும். குரல் வளையில வந்து குரல் வளை, லங்ஸ் பிளஸ் லிவர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் போய் டெபாசிட் ஆகி அந்த ரேஞ்சில தான் நமக்கு வந்து ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நமக்கு திடீர்னு பார்த்தா நல்லா இருப்பாங்க. வெயிட் லாஸ்ங்கிறது அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்தது எப்ப பார்த்தாலும் சோர்வு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரே ஏரியாவுல தொடர்ந்து வலி. விட்டு 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 வலி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் சில கட்டிகள் அப்படிங்கிறது வரும். வீக்கம் அப்படிங்கிறது வரும். ஸ்கின் டைப்பே ஒரு மாதிரி மாறும். ஸ்கின்லயும் வந்து ஒரு மாதிரி அந்த மச்சங்கள் மாதிரி ஒரு புதுசா ஒண்ணு கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து தொடர் இருமல், தொண்டையில கரகரப்பு. இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸா நம்ம ஸோ கேன்சர்னால பாதிப்பு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. மேஜரா இதை எப்படி தடுக்கிறது? ஒன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த கேன்சர் அப்படிங்கிறது 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ் வந்தா தெரியும் அப்படின்னு பார்த்தோம். சில இது வந்து ஈஸியா தெரிஞ்சிரும். இந்த பிரஸ்ட் கேன்சரு, இந்த சில கேன்சர் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரல் வளையில அப்பாவுக்கே இந்த குரல் வளையில 2017 அந்த மார்ச், ஏப்ரல் மார்ச் அந்த ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன்ல பேசுறோம். நார்மலா இருக்கு டோனு. ஒரு 2 நாளைக்கு பின்னாடி பேசும்போது ஒரு மாதிரி கரகரப்பா இருந்தது. இமிடியேட்டா இஎன்டி கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி அவர் ஊர்ல இருந்தாரு. அவர்கிட்ட சம்திங் ராங், நீங்க கூப்பிட்டு வாங்க அப்படின்னாங்க. இங்க
டாக்டர் பிரதீப் குணம் ஹாஸ்பிட்டல். அவர்கிட்ட இமிடியேட்டா கூட்டு போனோம். அந்த எண்டோஸ்கோப் அந்த இது பண்ணிட்டு ஒரு கட்டி மாதிரி தெரியுது, மேபி இருக்கும் அப்படின்ட்டு பயாப்சி எடுத்து இமிடியேட்டா செக் பண்ணும்போது இருந்தது. அடுத்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பண்ணி கிட்டத்தட்ட அவர் டெத் அப்படிங்கிற வரைக்கும் அந்த தொந்தரவே இல்லை. அதுக்கு நம்ம சில ப்ராடக்ட் நான் கொடுத்தா அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அந்த ப்ரிவென்டிவ் அப்படின்னு வரும்போது பேசிக்கா நம்ம மிஸ் பண்றது ஏன் அப்படின்னா, எதனால இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் பாதிப்பு அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜரா லேக் ஆஃப் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்ங்கிறதே நம்ம மறந்துட்டோம். சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி கோயிலுக்கு கூட்டு போவோம். கோயிலுக்கு போவோம். இந்த பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் போனா அந்த தோப்பு கரணம்ங்கிறது கேஷுவலா பண்ணுவோம். மினிமம் 5லேருந்து 10 டெய்லி பண்ணுவோம். அதெல்லாம் அந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது விளையாடுறது அந்த மாதிரி நிறைய இருந்தது. பட் அந்த எக்ஸசைஸ்ங்கிறது கம்மியாச்சு. இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு கம்மியாகும் போது நமக்கு மேஜரா 2 வேலை இது பண்ணும். இந்த டிலோமேர் அப்படின்ட்டு நம்ம செல்லுகள்ல இருக்கு. குரோமோசோமோட எண்டுல ஷூலேஸ் மாதிரி இருக்கும். அது ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த டிலோமேரோட லென்த் கம்மியாகும் எக்ஸசைஸ் கம்மியாகும் போது. இன்னொன்னு வந்து நம்ம செல்லுலார் வேஸ்ட். இந்த செல் அப்படின்னாவே பெரிய ஃபேக்டரி மாதிரி. ஓகேங்களா? இந்த ஃபேக்டரியில வந்து மெட்டீரியல் உள்ள போறதும் கரெக்ட், அது பார்ட்ஸா வேற பார்ட்ஸா மாதிரி அது ப்ராடக்டா வெளியே வந்துடும். ஆனா அதோட கழிவுகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? அந்த கழிவுகள் நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? நார்மலா அந்த கழிவுகள் நீக்கிறதுக்கான டைம் கொடுக்கறோமா அப்படின்னா அது இல்லை. அது கொஞ்சம் அடுத்த இதுல நம்ம அடுத்த ஸ்லைட்ல அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அந்த செல்லுலார் வேஸ்ட்ங்கிறது எக்ஸசைஸ் பண்ணா ட்ராப் பண்ணி வெளியே வரும். அது வந்து கம்மியாகும். ஓகேங்களா? அடுத்தது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இன்னைக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறது எவ்வளவு நோ கேட்கறோம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம நியூஸ் பேப்பர்லயும் பாசிட்டிவா இல்லை, பிளஸ் பார்க்குறவங்களும் குறைகள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது, பிளஸ் நம்ம ஒர்க்கு டென்ஷன், பிளஸ் பசங்க படிக்கல, அது இதுன்னு ஏதோ ஒரு தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறது இன்னைக்கு கம்மியாயிட்டு இருக்கு. அதனால என்னன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த செல் பாதிப்புல அந்த டிஎன்ஏ மியூட்டேஷன் மரபணு மாற்றத்துல பெரிய லெவல்ல ஆதிக்கம் செலுத்துது இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது. அதுக்கு அடுத்தது போதுமான தூக்கம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி. 6லேருந்து 7 மணி நேரம் தூக்கம்ங்கிறது இன்னைக்கு எட்டாக்கணி ஆயிருச்சு. அதுக்கடுத்து குட் நியூட்ரிஷன், அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம அடுத்தது பார்ப்போம். இந்த 4 பில்லர்ஸ் தான் நமக்கு ஆப்டிமல் ஹெல்த். ஸோ இந்த கேன்சர் அப்படிங்கிறதுக்கும் இதோட குறைபாடு, இது பாதிப்பு, இதை ஃபாலோ பண்ணாததும் ஒரு பெரிய இது வந்தது. ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸசைஸ் சொல்லும் போது ஆட்டோபேஜி அப்படிங்கிறது இது இன்னைக்கு பெரிய லெவல் சயின்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா படத்துல இருக்கிற யோசினோரி யோசுமி அப்படின்ட்டு டாக்டர், இவர் வந்து ஆட்டோபேஜி அந்த பாஸ்டிங் அப்படிங்கிற இது பண்ணி அது நம்ம உடம்புல கேன்சர் செல்லுலேருந்து அந்த பாதிக்கப்பட்ட செல்லு எல்லாம் சாப்பிட்றதுக்கு தானே உண்ணும். ஆட்டோபேஜிங்கிறது கிரேக்க வார்த்தை. ஆட்டோங்கிறது தானே பேஜிங்கிறது தானே உண்ணுதல். இது வந்து செல்ஃப் டிஃபென்சிவ் சிஸ்டம். நம்ம உடம்புல அந்த செல்ஃப் டிஃபென்சிவ் சிஸ்டத்தை பத்தி சொல்றது. இதுல இவரு நோபல் பிரைஸ் 2016 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு பசிக்கு சாப்பிட்றோமா இல்ல ருசிக்கு சாப்பிட்றோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. பசி எடுத்து சாப்பிட்றோமா இல்ல டயத்துக்கு சாப்பிட்றோமா? இந்த டைம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம், காலையில 9 மணிக்குள்ள சாப்பிடணும், மதியம் 1 மணிக்குள்ள சாப்பிடணும், சாயந்தரம் 7 மணிக்குள்ள சாப்பிடணும் அப்படின்ட்டு டைம் போட்டு சாப்பிட்றோமா? இடையில ஈவினிங்கான ஸ்நாக்ஸு, காஃபி, டீ அப்படின்ட்டு போட்டு நம்ம வயிற்ற லோட் பண்ணிட்டே இருக்கோம் இல்லைங்களா?
ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க. வீட்ல இந்த புரட்டாசி அப்போ பெரியவங்களுக்கு படையல் பண்ணும்போது, ஒரு நேரம் 2 நேரம் விரதம் இருப்பாங்க. நம்ம இஸ்லாம் நண்பர்கள் எல்லாம் ரம்ஜான்ல விரதம் இருப்பாங்க. காலையில பிஃபோர் 5:30க்குள்ள தொழுகிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற விரதம் வந்து ஈவினிங் தான் முடிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் மேல விரதம் இருப்பாங்க. கிறிஸ்துவ நண்பர்களும் அதே மாதிரி ஃபாஸ்டிங் இருப்பாங்க. நம்ம ஆளுங்க ஏகாதசி விரதம் அப்படின்ட்டு ஒரு இது இருப்பாங்க. அமாவாசை பௌர்ணமியிலிருந்து 11வது நாள் கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் இருப்பாங்க. இந்த ஆட்டோ பேஜி சொல்றது அதுதான். இந்த ஆட்டோ பேஜில வந்து இது செல்ஃப் டிஃபென்சிவ் சிஸ்டம். நம்ம உடம்புல இந்த செல்லுகள் ரிப்பேர் ஆகுது இல்லைங்களா? அந்த செல்லை ரிப்பேர் பண்றது இதோட வேலை. அது எப்படி பண்றதுங்கிறது நான் அடுத்தது சொல்றேன். இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா பாதிப்படைந்த செல் உள்ள டேமேஜ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த பாதிப்படைந்த செல்லுல நம்ம வந்து ஒரு 16 மணி நேரம் சாப்பிடாம இருந்தோம்னா, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தோம்னா, ஓகேங்களா? ஒரு 16 மணி நேரம் மினிமம் சாப்பிடாம இருந்தோம்னா, நமக்கு சாப்பாடு வெளியிருந்து கிடைக்காது, நம்ம இங்கேயே பண்ணிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணணும்னா, அப்ப பார்க்கும் இருக்கிறதுலயே வீக்கான செல் எது அப்படின்னு பார்த்துட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணும். அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது ஒரு கவர் மாதிரி சாரி சாரி அந்த வீக்கா இருக்கிற செல்ல செலக்ட் பண்ணி பாடியில எவ்வளவு இருந்தாலும் அதை செலக்ட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் வந்து பைண்ட் பண்ணி ஒரு லேயர் மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கும். ஆட்டோபேகசம் சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ். அப்போ வந்து 16 மணி நேரத்துல இருந்து மேல அதிகமாகும் போது நம்ம அடுத்த ப்ராசஸா லைசோசோம்ட்டு ஒரு செல்லுல ஒரு உறுப்பு இருக்கு. அது என்ன பண்ணும், செல்லுகள்ல தற்கொலை படை மாதிரி வேலை செய்யும். அது இது கூட சேர்ந்து அது உள்ள போய் வெடிக்கும். தற்கொலை படையோட வேலை என்ன, நம்ம எதிரிய கட்டி அணைச்சு அது வெடிக்கிறோம். ஸோ அந்த வேலையை இதுங்க செய்யும். இந்த வெடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, லிப்பிட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற லிப்பிட்ஸ், ட்ரைகிளைசரைட்ஸ் பிளஸ் அன்பேலன்ஸ்டு புரோட்டீனு, ஸோ மற்ற ஃபேட்டு பிளஸ் இந்த செல்லுகள்ல டேமேஜபிள் இது இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் சின்ன சின்ன துகளாக்கி மற்ற செல்லுகளுக்கு பசி எடுக்கும் இல்லைங்களா, அதுக்கு சாப்பாடா இதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் ஆட்டோபேஜி. இந்த ஆட்டோபேஜி நல்லா வேலை செய்யும்னா மினிமம் 24 மணி நேரம் நம்ம வயிற்றுக்குள்ள தண்ணி தவிர வேற எதுவும் அதிகமா கொடுக்காம இருந்தா அது ப்ராப்பரா வேலை செஞ்சு செல்ஃப் டிஃபென்சிவ் சிஸ்டத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி இந்த கேன்சர் செல்லுங்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே அழிச்சு கன்வெர்ட் பண்ணிடும். இதுதான் இந்த ஆட்டோபேஜியோட சிஸ்டம். இன்னைக்கு விரதம்ங்கிறது நம்ம எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்ங்கிறது கேள்விக்குறி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து ஆட்டோபேஜிங்கிறது ஒரு மெத்தடு. அடுத்தது வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது எங்கிருந்து கிடைக்கும்?
பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு அதிகமா ரீபில்ட் பண்ணாது. அதுக்கடுத்து வெளியிருந்து தான் எடுக்கணும். வெளியிருந்து எடுத்தோம்னா, நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ல அதிகபட்சம் நம்ம ஃபுட் ஹேபிட்ல ஃபேட் ஐட்டமும், மாவுச்சத்து தான் அதிகமா இருக்கு. ஸோ பழங்கள், காய்கறிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 4 to 5 ஷெட்யூல் நம்ம சாப்பிடுறோமா ஒரு நேரத்துக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கே சாப்பிடுறதுல ஒரு வாரத்துக்கே சாப்பிடாதது கம்மி. பட் ஒரு நாளைக்கு அதிகமா தேவை. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றது? ஸோ இன்னைக்கு வந்து கேன்சர் அப்படிங்கிறது ஒன்ஸ் வந்துட்டா, அவங்க பொருளாதாரம் பெரிய லெவல்ல பாதிக்கும். வருமானம்ங்கிறது பாதிக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரோ ஒருத்தர் சிங்கிள் பேரண்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபேமிலி பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஒரு எக்ஸலன்ட்டான சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. மோர் தென் 90 இயர்ஸ் இதோட இது. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிராண்ட் நியூட்ரலைட் பிராண்ட். இது கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் இதோட இது. இதுல நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இங்க நம்ம பேச போறது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல டிஎன்ஏல செல்ஃப் டிஃபென்சிவ் சிஸ்டம் அப்படிங்கிற இதுல அந்த டிஎன்ஏ மியூட்டேஷன்ல இந்த மாதிரி அப்நார்மல் செல் அழிக்கிறதுக்காகவே 2 ஜீன் இருக்கு. பேக் பிஏஎக்ஸ் பேக்ஸ் அண்ட் பிஏகே பேக் அப்படிம்பாங்க. 2 ஜீன். இது வந்து இது இதுக்கோட பேஸ் இதோட ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம்னா ஒரு 3 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. புரோட்டீன்ல எஸ்பெஷலி புரோட்டீன்ல அமினோ ஆசிட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த இதுல ஒரு 3 இது அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஐசோலெசின், லெசின், அப்புறம் வந்து வேலின். இந்த 3 அமினோ ஆசிட்ஸ் இந்த 2 ஜீன் இருக்கு இல்லைங்களா, பேக் அண்ட் பேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற இது. அதோட ஃபுட்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து இந்த புரோட்டீன்ல இருக்கு. 400 கிராம், 300 கிராம், 250 கிராம் மில்லிகிராம் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம டிஎன்ஏ போயிட்டு அந்த பேக் அண்ட் பேக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ற வேலையை பெரிய லெவல்ல பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்பி தவறி ஏதோ ஒரு காரணனால அந்த ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறது அதிகமாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதை டெஸ்ட்ராய் அந்த அழிக்கிற வேலையை அந்த 2 ஜீனும் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அது இல்லாம டோட்டலா ஒரு 9 அமினோ ஆசிட் இருக்கு. எல்லாமே டிஎன்ஏ சப்போர்ட் பண்ணுது. அதுல இந்த 2 ஸ்பெஷல் இது சொன்னா. அதுக்கு அடுத்தது மெத்தினோனைன்னு ஒரு இது இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த உடம்புல அந்த டிஎன்ஏல இருக்கிற ஜீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, மரபணுக்கள். இந்த ஜீன்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 7 ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகி வர்றது. கிட்டத்தட்ட இந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணும்னா 7 ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்ததுன்னா டிஎன்ஏல சில காரணங்களால வெளியே தெரியாம இருக்கலாம். தாத்தா வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனை இல்லாம இருக்கலாம். அடுத்து நம்ம ஜெனரேஷன் நம்ம பசங்களுக்கு இல்லாம இருக்கலாம். பட் நமக்கு ஏதோ ஒரு வகையில அது அப்நார்மாலிட்டி கொண்டு வந்துருச்சுன்னு வைங்களேன், இது வந்து அதை ரிப்பேர் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பெஷாலிட்டியான ப்ராடக்ட். இன்னும் நிறைய வேலையை செய்யும். செல்லு குரோத்து, செல்லு ரிப்பேரிங், இது மற்றபடி எல்லா படியும் சொல்லும். இது சப்போர்ட் பண்ணும். இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருக்கிறதுனால நமக்கு கேன்சர் வர முன்னே காப்பறதுக்கு இதுக்கு பெரிய லெவல்ல இந்த அமினோ ஆசிட்ஸ் 4 வகையும் இருக்கிறது சப்போர்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் மினரல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஏசிஇ வந்து பெரும்பாலும் அந்த ஏசிஇ பேஸ் விட்டமின் ஏசிஇ பேஸ்ல தான் இருக்கு. அது வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ப்ராடக்ட்ல கோட்டுகோலா அப்படிங்கிற வல்லாரையோட எசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோட்டுகோலாவோட பொட்டானிக்கல் பெஸ்ட் இது என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத குறைக்கிறதுக்காகவே ஸ்பெஷல் ப்ராடக்ட் இது. இன்னும் இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து
ஹெல்த் ரொம்ப ஆரோக்கிய 13 விட்டமின் 11 மினரல் இருக்கு. இது பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது இதுல 2 டைப் ஆஃப் இது இருக்கும். இமிடியேட்டா ஜீரணமாகி நமக்கு தேவையான விட்டமின் மினரல் அதோட சப்போர்ட் கொடுக்கும் பாடிக்கு. ஸோ நிறுத்தி நிதானமா சி விட்டமின் எல்லாம் 1 hour ஒன்ஸ் அதோட எசன்ஸ் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த வேலையும் இது அந்த பெர்சிஸ்டன்சி அப்படிங்கிறத செஞ்சு கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஏஎல்ஏ அப்படிங்கிற இதுக்கு ஒமேகா 3 சல்மான் ஒமேகா 3 பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்தது இல்லைங்களா. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் உடம்புக்குள்ள எங்க நடந்தா ஜாயின் கனெக்டிவ் டிஷ்யூ எங்க இருந்தாலும் பிரெயின் எதா இருந்தாலும் ரிப்பேர் பண்றது இதோட வேலை. இது பெரிய லெவல்ல நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பெரிய லெவல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஎன்சைம் Q10. இது வந்து மறக்கெடுக்கப்பட்ட நொதி அப்படிம்பாங்க, என்சைம் நொதி. ஓகேங்களா. இது நமக்கு இந்த ப்ரீ ரேடிக்கல் அழிச்சு டெஸ்ட்ராய் பண்றதுல பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ். இது வந்து என்னன்னா, இது சாப்பிட்டா ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட 4 to 5 டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ் சாப்பிட்டா அதுக்கு ஈக்குவலான எசன்ஸ் ஒரு டேப்லெட்ல இருக்கும். ஓகேங்களா. இந்த பைட்டோநியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற இது வந்து தாவர உயிர் சத்துக்கள். அது வந்து நிறைய கொடுக்கறதுனால இந்த மரபணு மாற்றம்ங்கிறது பெரிய லெவல்ல நம்மளை பாதிக்காது. வந்து கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா. ஸோ அந்த கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரைசோசோம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த இதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுல இந்த சிஹெச் பேலன்ஸ் அந்த கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு நொதி வந்து நமக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி லிவர் பேஸ்டு கேன்சரை அவாய்ட் பண்றதுல இந்த மில்க் திசில் வந்து நமக்கு இது பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து சாப்பிட்றது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்ம செல்ஸுக்கு போகும்போது கண்டாமினேஷன் ஆகாம போறதுக்கு எஸ்பெஷலி மஞ்சள் பேஸ்ல குர்குமின் அப்படிங்கிறது இது பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நமக்கு ஃபுட்டுல கிடைக்குது. ஓகே அப்படின்னு சொல்லலாம். நம்ம காய்கறிகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் எத்தனை பேர் நம்ம ஒரு நாளைக்கு 4 வகையான காய்கறிகள் 5 வகையான பழங்கள் சாப்பிட்றோம்? கேள்விக்குறி. நம்ம இன்னைக்கு டீ சாப்பிட்றதுங்கிறதே கிரீன் டீயா சாப்பிட்றோமா? அதுல வந்து சுகரும் பாலும் மிக்ஸ் பண்ணி என்ன சாப்பிட்றோம்? டீயோட எக்ஸ்ட்ராக்ட இல்லாம கசாயம் மாதிரி ஒரு இனிப்பு கசாயம் மாதிரி அடிச்சுட்டு இருக்கும். இனிப்பு கசாயம் இல்ல, இன்னும் சொல்ல போனா அது இன்னும் எந்த அளவுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. அந்த இது பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது மேஜரா வந்து இது விளையிற நிலம் எப்படி இருக்கு, அதோட மரபணு மாற்றப்படாத விதைகளா இருக்கா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு வந்து எந்த காய்கறிகளா இருந்தாலும் பழங்களா இருந்தாலும் நம்ம விளைவிக்கும் போது நான் படிக்கும் போது எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு காய்கறி போடுறோம்னா கடைசி சீசன்ல வந்து அந்த காய்களை பதப்படுத்தி அந்த விதைகளை எடுத்து பக்குவப்படுத்தி வச்சிருவாங்க. இன்னைக்கு இதோட விதைகளே இருக்கிறது இல்ல. நிறைய காய்கறிகள்ல அப்படியே இருந்தாலும் திரும்ப போட்டாலும் முளைக்கிறது இல்ல. ஓகேங்களா. அந்த மரபணு மாற்றி அது வந்து நம்ம டிஎன்ஏலையும் அது இம்பாக்ட் ஆகும். ஓகேங்களா. இவ்வளவு ரிஸ்க தாண்டி தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா. சிம்பிளா இந்த நியூட்ரலைட் பிராண்டுங்கிறது வந்து நமக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணி, ஓகேங்களா, இந்த நம்மளை மட்டும் இல்ல இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் சேஃப்டியா வச்சுக்கிறதுல பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கேன்சர் எப்படி வருது, அதை நம்ம பழக்க வழக்கங்கள்னால எப்படி மாத்தலாம். ஓகேங்களா. நம்ம ஃபுட்டு ஹேபிட்டு நம்ம வந்து குப்பை தொட்டி மாதிரி நினைக்காம முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் ரெஸ்ட் விட்டோம்னா அந்த ரெஸ்ட் வந்து அந்த ரிப்பேரிங் ஆக்டிவிட்டிஸை நிறைய பண்ணி கொடுக்கும்.
அதுக்கு சுத்தமா அந்த 4 பில்லர் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல பண்ணும். பிளஸ் அந்த சப்ளிமெண்ட்டுங்கிறது நியூட்ரலைட்டுங்கிறது ஒரு 90 இயர்ஸ் எக்ஸலன்ட் பிராண்டு. அதுவும் நமக்கு இன்னைக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். ஸோ இது சம்பந்தமான ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஓகே. சார் இப்போ நிறைய ப்ராடக்ட் சொல்லியிருக்கீங்க. எஸ் சார். பட் இவ்வளோ ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு சில சேலஞ்சஸ்லாம் இருக்கும்போது, ஏன்னா இப்போ எல்லாம் வாங்கிட்டோம்னா கூட ஒரே டைம்ல எடுக்கிற அளவுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. பேசிக்கா எஸ் சார், அது உண்மை. ஏன்னா இப்போ நீங்க சொல்லியிருக்கிறது ஒரு 5 6 ப்ராடக்ட் சொல்லியிருக்கீங்க. இப்போ அதை ஃபுல்லா எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. ஸோ பேசிக்கா ஒரு 3 ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா எந்த ப்ராடக்ட் எடுத்தா சப்போர்ட்டிவா இருக்கும்? எக்ஸலண்ட், அருமையான கொஸ்டின் சார். என்னன்னா பேசிக் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்டி ஆக்ஸ் எஸ்பெஷலி பிடிஓ, புரோட்டீன் டெய்லி ஒமேகா 3 இந்த மூணும் வந்து கொஞ்சம் கன்யூஸா எடுக்க ஆரம்பிக்கலாம் சார். சார் நன்றி. அடுத்து ஏதாவது கொஸ்டின் எஸ்பெஷலி பிடிஓ பண்ணலாம். எஸ்பெஷலி பிடிஓ. ரெண்டாவது நம்ம மறந்து போன அந்த விரதம், அந்த வயிற்றுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம அந்த வயிற்றுக்கு ரெஸ்ட் அப்படிங்கறது கொடுக்கறோம் அப்படிங்கறதும் இங்க